காலையிலேயே அரிசி உளுந்து கோதுமை எல்லாத்தையுமே கழுவி காய வச்சாச்சு. இதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணுறதுக்காக தான். இது கூட எங்கள் அம்மா வேறு என்னமோ போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. மேபி இது என்னன்னு நினைக்கிறேன்னா உளுந்தும் ஜவ்வரிசியும் நினைக்கிறேன். ஆனால் ஜவ்வரிசி எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியலை. சரி, ஓகே, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். நான் இவங்க எல்லாரையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிட்ருக்காங்களான்னு பார்த்துட்டு கிளறி விட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். எனக்கு இங்கே இதெல்லாம் காய வச்சோன்னே எனக்கு இன்னொரு இன்சிடெண்ட் ஞாபகம் வந்துச்சு. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். அந்த 5 இயர்ஸ் முன்னாடி என்ன கதைன்னா, அப்போது நாங்கள் ஓட்டு வீட்டில் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கெல்லாம் கீழே காய வைக்க முடியாதுல்ல, பக்கத்து வீட்டு மாடியில் தான் போய் காய வைப்போம். காய வச்சுட்டு இதெல்லாம் அள்ளிட்டு வரும்போது கொஞ்சம் வேஸ்ட்டோ இல்லை கீழே ஏதாவது கொஞ்சம் கொட்டியோ கிடந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த ட்ரைனேஜ் மக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைப் இருக்கும்ல, ஒரு ஹோல் இருக்கும்ல, அந்த ஹோலில் தள்ளி விட்டு வந்துடுவோம். ஸோ அது கீழே போய் அரிசி இல்லை கோதுமை அதெல்லாம் செடியாக முளைச்சிரும். அப்படி செடியாக முளைச்சிட்டு அவங்க கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு, செடியாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு மெமரிஸ். நாங்கள் போய் அந்த செடியெல்லாம் பறித்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இப்போ சின்ன பசங்களா, அதனால் செடி வளர்ந்துருக்கு, அது கோதுமை செடி வளர்ந்துருக்கு, அரிசி செடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே மண்ணோடு தோண்டிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு கொட்டாங்குச்சியிலெல்லாம் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு திரிவோம். ஓகே, இவனுங்க எல்லாத்தையும் ஒரு டைம் கிளறி விட்டுட்டு அகைன் நீங்களும் நல்லா காஞ்சிட்ருங்கடா அப்படின்னு சொல்லி இவனுங்களை விட்டுட்டு அடுத்த துணி வேறு காஞ்சிட்ருக்கு. இந்த துணி எல்லாத்தையும் எடுத்து மடித்து கொண்டு போகணும். இன்றைக்கி எனக்கு இதுதான் டாஸ்க்கு. ஸோ நான் போய் வேலையை பார்க்குறேன். நீங்களும் வேலையெல்லாம் கரெக்டாக ஒழுங்காக பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே போகிற போக்கில் ஒரு லைக்கும் தட்டி விட்டு போங்க. நான் இப்போ போய் வேலை பார்க்குறேன். பாய் பாய்.